யமுனா நதிக்கரையில் மெதுவாக எழும் இந்த வெள்ளை அரண்மனை ஒரு கட்டிடம் மட்டும் அல்ல. காலத்தை கடந்த காதல், அதிகாரம், நினைவுகள் அனைத்தையும் தன் மார்பில் சுமந்து நிற்கும் ஒரு சாட்சிதான் தாஜ்மஹால். 17ஆம் நூற்றாண்டில் முகலாய பேரரசின் உச்சத்தில் இருந்த மன்னர் ஷாஜகான் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய காதலாக இருந்தவர் மும்தாஜ் மஹால். அரசவையின் பொலிவில் இருந்தாலும் இவர்களுக்குள் இருந்தது உண்மையான பாசமும் ஆழமான உறவும். 1631ஆம் ஆண்டு தனது 14வது குழந்தையை பெற்றுக்கொண்டபோது மும்தாஜ் மஹால் உயிரிழந்தார். அந்த ஒரு நொடியில் ஒரு பேரரசரின் உலகமே இடிந்து விழுந்தது. ஷாஜகானின் வாழ்க்கையில் அந்த நாள் ஒரு நிரந்தர மௌனத்தை கொண்டு வந்தது. அந்த துயரத்திலிருந்து பிறந்தது ஒரு கனவு. காதலை மரணத்திற்கு பிறகும் உயிருடன் வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம். 1632ஆம் ஆண்டு தொடங்கிய தாஜ்மஹாலின் கட்டுமானம் 20 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்த ஒரு மாபெரும் முயற்சி. ராஜஸ்தானில் உள்ள மக்ரானா மலைகளிலிருந்து வெட்டப்பட்ட வெள்ளை பளபளக்கும் பாறைகள், நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரம் யானைகள் மற்றும் வண்டிகளின் மூலம் கொண்டு வரப்பட்டன. இந்த வெள்ளை மார்பிள்தான் தாஜ்மஹாலின் உயிர். மார்பிளின் மேல் பதிக்கப்பட்ட அரிய கற்கள் மலர் வடிவங்களாக மாறின. ஜேடு, லாபிஸ் லாசுலி, ஜாஸ்பர் போன்ற கற்கள் சொர்க்கத்தை நினைவூட்டும் அழகாக வடிவமைக்கப்பட்டன. குர்ஆன் வசனங்கள் கணிதத் துல்லியத்துடன் செதுக்கப்பட்டன. தாஜ்மஹாலின் இதயத்தில் மும்தாஜ் மஹாலின் சமாதி சரியான மையத்தில் அமைந்துள்ளது. ஷாஜகானின் சமாதி சிறிது விலகியுள்ளது. இந்த சிறிய அசமச்சீர் இந்த நினைவிடம் ஒரே ஒருவருக்காகவே உருவாக்கப்பட்டது என்பதை நினைவூட்டுகிறது. 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்ட தோட்டங்கள் இஸ்லாமிய சொர்க்கக் காட்சியை பிரதிபலிக்கின்றன. ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு நீர்வழியும் முகலாயர்களின் ஒழுங்கு மற்றும் ஆன்மீக நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. தாஜ்மஹால் காதலின் சின்னமாக இருந்தாலும் அதற்கு பின்னால் ஒரு பேரரசின் அதிகாரம் இருந்தது. உலகின் மிகச் செல்வந்த பேரரசுகளில் ஒன்றாக இருந்த முகலாய அரசு தன் சக்தியையும் பெருமையையும் இந்த கட்டிடத்தில் பதித்தது. யமுனாவின் மறுபுறம் கருப்பு மார்பிளில் இன்னொரு தாஜ்மஹால் கட்ட ஷாஜகான் திட்டமிட்டார் என்ற கதைகள் உண்டு. இதற்கு உறுதியான ஆதாரம் இல்லாவிட்டாலும் தாஜ்மஹால் மனிதர்களின் கற்பனையை எவ்வளவு ஆழமாக தொட்டுள்ளது என்பதற்கான சாட்சி இது. 1658ஆம் ஆண்டு ஷாஜகான் தனது மகன் அவுரங்கசீப்பால் சிறைபிடிக்கப்பட்டார். ஆக்ரா கோட்டையில் இருந்து தூரத்தில் தெரியும் தாஜ்மஹாலை அவர் தினமும் பார்த்து கொண்டே தனது கடைசி நாட்களை கழித்தார். 1666ஆம் ஆண்டு ஷாஜகான் உயிரிழந்த பிறகு மும்தாஜ் மஹாலின் அருகே அடக்கம் செய்யப்பட்டார். மரணத்தில்தான் அவர்கள் மீண்டும் ஒன்றானார்கள். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தாஜ்மஹாலின் தோட்டங்கள் மாற்றப்பட்டன. சில அலங்காரங்கள் அகற்றப்பட்டன. காலத்தின் அலட்சியத்தால் இந்த அதிசயம் காயமடைந்தது. இன்றைய காலத்தில் தொழிற்சாலைகளின் மாசு தாஜ்மஹாலின் வெள்ளை மார்பிளை பாதித்தது. இதை பாதுகாக்க கடுமையான விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டு உலகம் முழுவதும் இருந்து கவனம் செலுத்தப்படுகிறது. இன்று தாஜ்மஹால் உலகின் அதிசயங்களில் ஒன்றாக நிற்கிறது. அது ஒரு சமாதி மட்டுமல்ல, அது காதலின் நினைவு, மனிதன் காலத்தை வெல்ல முயன்ற ஒரு கனவு. மௌனமாக நிற்கும் இந்த மார்பிள் நூற்றாண்டுகளாக மனிதர்களிடம் ஒரே செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறது: காதல் ஒருபோதும் மறையாது.